Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. மறைந்த திமுக முன்னாள் பொதுச் செயலாளர் பேராசிரியர் அன்பழகனின் 103வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை செலுத்துகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்களை வழங்கலாம். தர்ஷினி வணக்கம். கலைஞருடைய நீண்டகால நண்பரும் திமுகவுடைய மூத்த முன்னோடியாக அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக பல்வேறு பதவிகளை வகித்தவருமான அன்பழகன் அவருடைய அந்த பிறந்த நாளை ஒட்டி தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது சென்னை அண்ணா நகர் வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்திற்கு சென்றிருக்கின்றார். அங்கே அன்பழகன் அவர்களுடைய குடும்பத்தார் முதலமைச்சரை அன்போடு வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். அதாவது அவர்கள் வீட்டிற்கு வெளியில் வந்து முதலமைச்சரை அன்போடு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்க்க முடிகின்றது. அன்பழகன் அவர்களை பொறுத்தவரையிலே பலமுறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், அமைச்சராகவும் இருந்தவர், குறிப்பாக கல்வித்துறை அமைச்சராகவும் அவர் செயல்பட்டிருக்கின்றார். சட்டசபையை பொறுத்தவரையிலே அவர் 9 முறை தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல அவர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த போதும் பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார். திமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அதில் அன்பழகன் அவர்களுக்கு ஒரு பெரிய இடம் உண்டு. காரணம், அவர் மிக சொற்பொழிவு அருமையாக பேசக்கூடியவர் என்ற அந்த பெயரும் கட்சியினர் மத்தியிலே உண்டு. பேராசிரியராக ஆரம்ப கட்டத்திலே பணியாற்ற காரணத்தினாலே அவரது பெயருக்கு பின்னால் பேராசிரியர் அன்பழகன் என்றும் பெயர் வந்தது. கலைஞரை விட ஒரு மூத்தவராக இருந்தாலும் கூட அவர் கலைஞருக்கு எப்போதும் பக்கபலமாக இருந்திருக்கிறார். கலைஞருக்கு சரி தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடியவராகவும் கட்சி அடுத்தடுத்து என்னென்ன பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்கு ஆலோசனை வழங்கக்கூடிய நபராகவும் இருந்திருக்கின்றார். திமுகவினுடைய இந்த பெரிய வளர்ச்சிக்கு அன்பழகன் அவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்று சொல்லப்படுவதுண்டு. எனவே கலைஞரும் அன்பழகன் அவர்களும் நீண்ட காலம் நட்பிலே இருந்தவர்கள். எனவே அதன் காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் அவர்கள் அன்பழகன் அவர்களுடைய பிறந்த நாளை ஒட்டி அவரது இல்லத்திற்கு செல்வது, அதே போல அந்த பகுதி வழியாக வேறு ஏதாவது கட்சி நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது கூட அவருடைய வீட்டிற்கு சென்று அவரது உறவினர்களிடம் நலம் விசாரிப்பது போன்றவற்றை செய்து வருகின்றார். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் கலைஞருடைய நண்பரான அன்பழகன் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று தற்போது அவரது புகைப்படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்துகின்றார். இன்றைய தினம் அவரது குடும்பத்தாரிடம் சிறிது நேரம் செலவிட்டுவிட்டு பிறகு தன்னுடைய அலுவல்களை பார்ப்பார் என்று தெரிய வருகிறது. விவரங்களுக்கு நன்றி. Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.